நாங்கள் யாரிடம் போவோம்? இன்று திரு அவையின் இரு பெரும் தூண்களின் பெருவிழா. புனித பேதுரு சீமோனாய் மீன்களை பிடித்து கொண்டிருந்தவர், பாறையாய் மனிதர்களை பிடிக்க அழைக்கப்படுகிறார். எளிய உள்ளம், இயேசுவிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்கிறவர், இயேசுவின் நெருங்கிய சீடர். காலியான இவர் படகில் தான் ஆண்டவர் ஏறி போதித்தார். காலியான படகை மீன்களால் நிரப்பினார். பயத்தால் ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதளித்த வேளையில் தன் மனமாற்ற கண்ணீரால் ஆண்டவரை குளிப்பாட்டியவர். அவரது கண்ணீர் அவரது பாவத்தை கழுவியது, புனிதப்படுத்தியது, நற்செய்தி பணிக்கு அழைத்து வந்தது, ஆண்டவருக்காகவே தன் வாழ்க்கையை வாழ வைத்தது. புனித பவுல் கிறிஸ்து விரோதி யூத வெறியன், கிறிஸ்தவர்களை அழிக்க புறப்பட்ட பயணம் கிறிஸ்தவர்களை உருவாக்குவதில் முடிந்தது. அழிவு சக்தியை ஆக்க சக்தியாக ஆண்டவர் மாற்றினார். ஒரு வினாடி போதும் தேவனுக்கு மாற்ற முடியாதது என்பதை எதுவும் இல்லை. துடிப்புள்ள அப்போஸ்தலன், துன்பம் நெருக்கடியை கண்டு பயந்து போகாதவர், புறையின அப்போஸ்தலராய் தன் உயிரையே வழங்குகிறார். ஆண்டவரே, இந்த இரு பெரும் தூண்களின் விசுவாச பயணம் எவ்வளவு பெரிய ஆசிரியரை மாற்றத்தை திருச்சபைக்கு தந்தது. எங்கள் வாழ்வும் நற்செய்தி அறிவிப்பு வாழ்வாய் மக்கு சான்று பகர் வாழ்க்கையை அமைந்திருக்க அருள் தாரும் சுவாமி. ஆமீன்.